அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையில் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், சென்ற காலத்தில் நான் செய்தியை பதிவிட்டிருந்தேன். ஜெருசலம் மீதும் டெல் அவிவ் மீதும் ஹூதிகள் கிளாஸ்டர் வகை, அதாவது பல் ஏவுகணை தாக்குதல் நடத்தினார்கள். இதனை பார்த்த இஸ்ரேல் யெமனை நாங்கள் தரைமட்டமாக்கப் போகின்றோம் என்று அறிவித்து வந்தது. அதனை மையமாக கொண்டு நேற்று யெமன் ஹூதிகளுடைய, அதாவது அன்சாருல்லா இயக்கத்துடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் ஃபெயிலியராக விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தேன். அதற்கமைய அடுத்த நாள், அதாவது நேற்று இரவு மறுபடியும் யெமன் வான்பரப்புக்குள் விமானங்கள் மூலம் நுழைந்த இஸ்ரேலிய வான்படை யெமனின் பல பகுதிகளை தாக்குவதற்காக நுழைந்தார்கள். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு கதை. அதாவது இஸ்ரேல் அறிவிச்சுக்குது, நாங்க யெமன் தலைநகரமான சனாவின் மீது சாரமாரை குண்டு தாக்குதல் செஞ்சோம். அது மாத்திரமில்லாம ஜவுப் என்ற ஒரு பகுதிக்கு மேல், அதாவது யெமனுடைய ஒரு பிரதேசம் தான் ஜவுப், இந்த பகுதிக்கு மேலேயும் நாங்கள் அதிரடியா தாக்குதல் நடத்தினோம். அந்த குண்டு தாக்குதல்ல ஹூதிகளுடைய படை முகாம்களை நாங்கள் அழிச்சோம் சொல்லி இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்குது. ஆனால் இதுக்கு ஹூதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள், ஆமா வந்தாங்க தான், விமானத்தில் வந்தாங்க, குண்டு வீசினாங்க, படை முகாம்களை அழிக்கிறேன் சொல்லி பொதுமக்கள் வாழ்ற நகரம் குடியிருப்பு பகுதி மீது குண்டு வீசினாங்க. இதுல அப்பாவி பொதுமக்களும் ஏன் செய்தியாளர்கள் கூட அநியாயமா கொல்லப்பட்டுக்கிறாங்க சொல்லி ஹூதிகள் படை தரப்புல இருந்து செய்திகள் தெரிவிக்குது. மேலும் யெமன் அன்சாருல்லா ஹூதிகள் இயக்கம் சொல்லுது, எங்கட எந்த ராணுவ முகாமும் பாதிக்கப்படல, குடிமக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு மிக விரைவில் இஸ்ரேல்ல வான்பரப்புல எங்கட ராக்கெட்டுகளை காணுவீங்க அப்படின்னு சொல்லி பதிவு வழங்கி போட்டு, நாங்க எப்போதும் தற்போது எச்சரிக்கையான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலிய விமானங்கள் வந்த போது நாங்களும் தொடர்ந்து பல்வகை தாக்குதல்களை செஞ்சோம். அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த விமானம் எல்லாம் தடுமாறி நின்றது, அதாவது இலக்குகள் தவறி அங்காலையும் இங்காலையும் பறந்து சென்றதை நாங்க பார்த்தோம். அதனால அவங்களுக்கு எங்கட குறித்த இலக்குகள் மீது குண்டு வீச முடியாம போச்சு. திரும்பி போனா அவங்களுக்கு வெக்கம் சொல்லி அங்க வாழ்ற சாதாரண பொதுமக்கள் இருக்கிற இடங்கள் மீது குண்டுகள் வீசி போட்டு ஹூதிகளோட படை முகாமை அழிச்சிட்டோம்னு சொல்லி இஸ்ரேல்ல போய் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு வெக்கமே கிடையாதா, இது ஒரு வீர செயலா என்று சொல்லி ஹூதிகள் அறிவித்ததோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த ஹூதிகள் சொல்லிக்கிறாங்க. அதாவது நாங்க தொடர்ச்சியா பலத்தை எதிர்த்தாக்குதல் செஞ்சோடனே வந்த விமானங்கள் எல்லாம் முறையா பணியை முடிக்க முடியாம திரும்பி போச்சு. இதற்கு அப்புறம் தான் எங்கட ஒரு வேலையை காட்டணும். அதாவது எங்கட உள்நாட்டு தயாரிப்பான மிராஜ் ஏவுகணையை பயன்படுத்தி முதல் முறையா திரும்பி போற விமானத்தை துரத்தி போய் குத்தி காட்டினோம் சொல்றாங்க. அதாவது அடிச்சோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனால் இறுதியாக போன விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனை இஸ்ரேல் அறிவிக்குதா இல்லையாண்டு பார்ப்போம் என்று சொல்லி ஹூதிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த தாக்குதல் பற்றி சொல்லும் போது அவர்கள் யெமனுடைய எல்லையை கடக்க முன் நாங்க மிராஜ் ஏவுகணை மூலம் F-35 விமானம் ஒன்றை வீழ்த்தி விட்டோம், இதனால் அவர்களுக்கு பல கோடி நஷ்டம் என்று ஹூதிகளுடைய செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த மிராஜ் ஏவுகணையை பற்றி அவங்க மேலும் விளக்கம் கொடுக்கிறாங்க. இது நாங்க சொந்தமா உருவாக்குனது, ரேடாரை பயன்படுத்தி வேகமாக பறக்கிற விமானத்தை மிக துல்லியமாக சில வினாடிகளில் இது போய் தாக்கக்கூடிய வலிமை உண்டு. இது விமானத்தை மாத்திரம் தாக்குறதுக்காக தயாரிக்கப்பட்டதல்ல, அடுத்த மிகப்பெரிய போரை யெமன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இதெல்லாம் நாங்கள் எதிரி நாடுகள் மீது பயன்படுத்த வைத்துள்ளோம் என்று ஹூதிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வகையில் இந்த மிராஜுடைய தாக்குதலை தொடர்ந்து இனி யெமன் வான்பரப்புக்குள் இஸ்ரேல் நுழைவதற்கு ஒன்றுக்கு 2 முறை யோசிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது என்று இஸ்ரேலுடைய ராணுவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாக இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. சுருக்கமா சொன்னா, பெரிய பெரிய நாடுகள் போல யெமன் வான்பரப்பு தற்போது யெமன் கட்டுப்பாட்டுக்குள்ள புதிய கணக்குகளை போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது மிராஜ் போல புதிய ஏவுகணைகள் இந்த யெமன் ஹூதிகளின் கையில் காணப்படுவதால் இது அவங்க தயாரிச்சாங்களா அல்லது வேற நாடு கொடுத்ததா என்று தெளிவான செய்திகள் இல்லை. ஆனால் ஹூதிகளுடைய அறிவிப்புப்படி நாங்களே இதை உள்நாட்டில் வடிவமைத்தோம் என்று குறிப்பிடுகிறாங்க. இந்த வகையில் இந்த மிராஜ் என்கிற புதிய வகையான ஏவுகணை யெமன் வான்பரப்புக்குள்ள நுழைகிற ஒவ்வொரு எதிரிகளுடைய விமானங்களுக்கும், குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா விமானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்பதில் மாற்று இல்லை. ஏன்னு சொன்னா F-35 விமானம் என்பது சாதாரண வேகம் கொண்டதும் அல்ல. அடுத்தது அது செல்லும் போது அதில் காணப்படுற ரேடார் சிஸ்டங்கள் விமானம் செல்லும் வழிப்பாதையை மறைக்கிறது மாத்திரமில்லை, அதை மிக தெளிவாக எடுத்து காட்டாது. அந்த விமானத்தை ஏதாவது ஒரு ஏவுகணை பின்தொடர்ந்து வந்தால் அந்த ஏவுகணையை ஏமாற்றி புதிய வழியில் பயணிக்கக்கூடிய திறமை உள்ளது இந்த F-35 என்கிற அமெரிக்காவுடைய அதி தொழில்நுட்பம் வாய்ந்த விமானம். ஆகவே இந்த விமானத்தை உலகத்தில் இருக்கிற சாதாரண படையான, அதாவது ஒரு கூலிப்படை போல் இயங்கும் இந்த ஹூதிகள் கூட்டம் வீழ்த்தியுள்ளார்கள். அதாவது அவர்களுடைய தயாரிப்பான இந்த மிராஜ் மூலம் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்த செய்தியாக யஹ்யா சாரி, அதாவது ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர், தற்போது ஊடகங்களுக்கு தோன்றி முக்கியமான உரையை நிகழ்த்தியுள்ளார். நாங்கள் தற்போது அதிவேக ஏவுகணை, அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த ஏவுகணையின் பேர்
பலஸ்டீன் 2 என்ற அதிவேக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இஸ்ரேல் மீது சாரமாரியான தாக்குதலை மேற்கொண்டுள்ளோம். இஸ்ரேலுடைய அனைத்து வான் பாதுகாப்புகளையும் எங்களது ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் உடைத்துக் கொண்டு அவர்களை தாக்கியுள்ளது. மக்கள் தற்போது விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகள் எல்லாம் தற்போது மறைக்கப்படுகின்றது என்று யஹ்யா சாரி செய்தி வெளியிட்டுள்ளார். இந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நெகோ பகுதிகளை எங்களது பலஸ்தீன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்கியது. இறைவனின் அருளால் அது சரியான இலக்கை தாக்கியது. இந்த தாக்குதலால் ஆக்கிரமிப்பு சியோனிஸ்டுகள் கூட்டம் கூட்டமாக மில்லியன் கணக்கில் பதுங்குகுழிகளுக்கு அடைக்கலம் புகுந்துள்ளார்கள். மேலும் எமது ஆளில்லா 2 விமானங்கள் எமது பழைய பாலஸ்தீன நகரமான அல் ரஷ்ராஸ் என்ற இடத்துக்கு அவர்கள் பெயர் மாற்றி ரமோன் என்ற பெயரை விட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் ரமோனா விமான நிலையம் காணப்படுகின்றது. அந்த ரமோனா விமான நிலையத்தை நாங்கள் தாக்கினோம். மற்றொரு ஆளில்லா விமானம் இஸ்ரேலுடைய நெகோப் என்ற இடத்தில் உள்ள ராணுவ தளத்தை தாக்கியது என்று உதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி குறிப்பிடுகின்றார். இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யெமன் மீது நேற்று அவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலுக்கு பதில் என்பதுடன் பாலஸ்தீன முற்றுகை விடுபடும் வரை நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த தாக்குதல் விரிவு நடவடிக்கை பற்றி அவர் அறிவித்துள்ளார். அவர் இறுதியாக அந்த பேச்சில் குறிப்பிட்ட விஷயம், காசா சகோதரர்கள் மீது சியோனிச எதிரிகள் மேற்கொள்ளும் படுகொலை மற்றும் பட்டினி குற்றங்களுக்கு பதிலடியாகவும் எங்கள் நாட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாகவும் இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் எங்களது உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த உரையை செப்டம்பர் 11 2025 பேசியுள்ளார். அடுத்த செய்தியாக, இஸ்ரேலில் உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இவ்வளவு சூடான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் போது, அதாவது கட்டார் மீது தாக்குதல் நடத்தி தற்போது சர்வதேச எதிர்ப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு உலகத்தில் நல்ல பெயர் இல்லை என்பது சகலருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் பிரதமர் என்ன செய்தார் என்று சொன்னால், மேலும் மேலும் பிரச்சனைகளை உக்கிரப்படுத்துறதுக்கு, சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தை ஆத்திரமூட்டுறதுக்கு அவர் புதிய புதிய விஷயங்களை செஞ்சு வரார். இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன், அதாவது இந்த நாட்களுக்கு இல்லை, சில வருடங்களுக்கு முன் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ E1 என்கிற ஒரு புதிய குடியிருப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனால் இதற்கு சர்வதேசம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது, அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிக தீவிரமான பிரச்சனைகள் உலகத்தில், குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு மாத்திரமல்லாமல் சர்வதேசத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் இது ஒரு சிக்கலாக அமையும். அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக அமையும். ஆகவே இந்த திட்டத்தை இஸ்ரேல் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நீண்ட நாளாக இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தற்போது அந்த திட்டத்தில் கையொப்பமிட்டுள்ளார். அதை உடனடியாக நாங்கள் அமுல்படுத்த போகிறோம், இதை எவர் மறுத்தாலும் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லி விடாப்பிடி ஆகிக்கிறாரு. அது என்ன திட்டம் சொன்னா, காசாவில் தற்போது அவங்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போறாங்களே, அதாவது காசாவை 2ஆ பிரிச்சு அதுக்கடையில நடுவால பாதுகாப்பு வளையங்கள், குடியிருப்புகள் உருவாக்குற திட்டம், இப்படி எல்லாம் காசா சம்பந்தமான விஷயம் இருக்குது. ஆனால் காசா தற்போது அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்பட்டாலும் இன்னும் இஸ்ரேல் அதை நிரந்தரமாக கைப்பற்ற முடியாமல் இருக்குது. காரணம், காசாவுடைய போராளிகளின் வலிமையான வீரமுள்ள செயல்கள். அவர்கள் அந்த இடத்துல அவங்க நினைச்சிக்கிறத இதுவரையும் செய்ய இல்லாம இருக்குது. ஆனால் இப்போது செய்யற இந்த E1 என்கிற திட்டம் நினைச்சதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம், இது காசாவுல இல்ல, இது மேற்கு கரை பகுதியை பல துண்டுகளாக பிரிக்கிறது. பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு அவற்றுக்குள்ள வீதி அமைக்கப்பட்டு அந்த பல துண்டுகளாக இணைக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் இடையில இஸ்ரேலிய கிராமங்கள் இருக்கும், அதாவது கிராமம் நகரங்கள் இருக்கும். இந்த கிராம நகரங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில இஸ்ரேலிய பெருந்தெருக்கள் ஒன்றிணைக்கப்படும். இந்த பெருந்தெருக்கள் முழுக்க யார கையில இருக்குன்னு சொன்னா இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கையில தான் இருக்கும். அந்த வீதிகளில் பாலஸ்தீனிய மக்கள், அதாவது வெஸ்ட் பேங்கில் உள்ள மக்கள் பயணம் செய்ய முடியாது. பயணம் செய்யறேன்னு சொன்னா பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கும். இப்படி இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் துண்டாடப்பட்ட முறையில், சிதறிய முறையில் கிராம நகரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் ஆங்காங்கே இஸ்ரேலிய குடியிருப்புகளை அமர்த்துவதன் மூலம் இஸ்ரேலை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் என்று கையொப்பமிட்டிருக்கின்றார் நெத்தன்யாஹூ. இங்கே காட்டப்படுற அந்த மெப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் எப்படி, அதாவது சிகப்பு நிறமாக காணப்படுறது தான் புதிதாக உருவாக்கப்பட உள்ள யூத குடியிருப்புகள். அப்ப இந்த சிகப்பு நிறம் அல்லாத அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள இந்த கையாளாகாத அப்பாஸுடைய பொம்மை ஆட்சி இருக்கும். உங்களுக்கு புரியுதானே? பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிறது போல இப்ப வெஸ்ட் பேங்கையும் அரிச்சு கொண்டே வருவாங்க. இவ்வாறு யூத குடியிருப்புகளை இந்த வெஸ்ட் பேங்க்ல நிறுவன நேரத்தில் இப்ப வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற மக்களும் நிம்மதி இல்லாம வாழ போறாங்க. இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், ஜெருசலம் பகுதி தனிமைப்படுத்தப்படுகிறது. அதாவது முஸ்லிம்கள் இருந்து தெற்கு வெஸ்ட் பேங்க் எல்லையில தான் நயிக்குது. இந்த எல்லையில காணப்படுற ஜெருசலம் மேலும் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டு அதை சுற்றி யூதர்கள் குடியேறுவதற்கான முழு திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த ஸ்பெஷல் ஈவென்ட் திட்டம். பிறகு என்ன செய்வாங்க, கட்டம் கட்டமாக ஜெருசலத்தை சுற்றி குந்தி இருந்து பிறகு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும்
அவர்கள் இடிக்கும் அளவுக்கு அவர்களுடைய கைகள் நீளும், ஆனால் இடிக்க முடியாது. என்று சொன்னால் நேரடியாக கௌபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கின்ற புனித தலங்கள். இருந்தாலும் மனிதர்கள் தான் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான். இதனால் அவர்கள் நினைக்க போறது சாத்தியம் இல்லை. ஆனா தற்போது ஒரு முக்கிய பிரச்சனை வரும்போது இந்த ஈவன் திட்டத்தை பெஸ்ட் பேங்க்ல அமுல்படுத்துற நேரத்தில் அதிகமான முஸ்லிம்களோட வீடுகள் பலதும் பறிக்கப்படும், உடைக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதை எதிர்த்து இந்த கையாலாகாத அப்பாஸ் போராடுவாரா? ஒருபோதும் போராட போவதில்லை. அங்குள்ள சில அப்பாஸுக்கு ஆதரவான சில பாலஸ்தீனியர்களுக்கு புரியும், அவர்களது வீடு உடைக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படும் போது. அதாவது இந்த ஈவன் திட்டத்தில் நெத்தனியாஹு குறிப்பிடுகின்றார், அதாவது இங்கு கைப்பற்றப்படுகின்ற, அதாவது ஆக்கிரமிப்பு செய்யப்படுற நிலங்களில் இருந்து பெறப்பட்ட வீடுகளில் உள்ள குடியிருப்புகள் அனைத்தையும், மக்கள் அனைவரையும் ஜோர்தான் எல்லை பகுதியில் குடியேற செய்வது என்று இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளை என்ன செய்வாங்க, அந்த எல்லையில் இருக்கிறவங்களையும் துரத்திடுவாங்க, ஜோர்தானுக்குள்ள போங்க, இனி இல்ல இந்த வெஸ்ட் பேங்க் முழுக்க இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஒரு நிலப்பாடு வரும். அதுக்காகத்தான் இந்த பிளான் போடப்பட்டிருக்குது. இந்த செய்தி இன்று அதிக ஊடகங்களில் பேசப்பட்டு வர ஒரு முக்கிய செய்தி என்று குறிப்பிட்டு அடுத்த செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.